11th இருந்து 12th பண்ண நியூ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ 12th மேத்தமெட்டிக்ஸ் 1 இயர் மாஸ்டர் பிளான் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய டார்கெட் என்னது 200 out of 200 கட் ஆஃப்ல ஃபுல் மார்க் எடுக்கிறதா நம்ம டார்கெட். ஸோ அதுக்கு வந்து நம்ம சேனல் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல் உங்களுடைய கட் ஆஃப் பூஸ்டர் பண்றதுக்கு அண்ட் உங்களுடைய மார்க்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கு எல்லாமே சொல்ல போறோம். ஸோ அதுக்கு நம்ம சேனல் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ கவர்மெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா 11th பப்ளிக் எக்ஸாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க கரெக்டா. ஸோ அதனால நிறைய பேர் பேசிக்கே தெரியாம ஏனோ தானமா படிச்சிருப்பீங்க உங்களுடைய 11th கரெக்டா. ஸோ அதனால நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மந்த் ஃபுல்லாவே பேசிக்ஸ் தான் சொல்லி தர போறோம். ஸோ நீங்க 12th போறதுக்கு என்னெல்லாம் பேசிக்ஸ் தேவை, உங்களுடைய சின்ன கிளாஸ்ல படிச்ச 10th இருக்கட்டும் 9th இருக்கட்டும் 11th இருக்கட்டும் இந்த 3 கிளாஸ்ல நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்ச பேசிக்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல சொல்லி தர போறோம். ஸோ நீங்க எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு வீடியோவா வேணுமா இல்ல லைவா வேணுமான்னு சொல்லுங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை நம்ம அப்லோட் பண்ணிடலாம். ஓகேவாப்பா. ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேட்டர்ன் படி எவ்வளவு கொஸ்டின் படிச்சா, அதாவது கிரியேட்டிவா எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்க அண்ட் நீங்க புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் படிச்சா உங்களால சென்டம் எடுக்க முடியுமா அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் பேட்டர்ன் பண்ணியே போயிடலாம். ஸோ 1 மார்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 20 கொஸ்டின் கேட்க போறாங்க. கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 20 வரை. இதுல வந்து பார்த்தோம்னா புக் பேக்ல இருந்து 12 to 15 கொஸ்டின் வந்து கேட்கலாம். அதாவது ஈஸியாவும் இருக்கட்டும் டஃபாவும் இருக்கட்டும் உங்களுக்கு 12ல இருந்து 15 கொஸ்டின் கேட்கலாம். மீதி கேட்க போற கொஸ்டின் எப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படின்னா தியரம்ல இருந்து கட்டாயமா வந்துடும் அண்ட் ஃபார்முலாஸ் 100% ஃபார்முலா பேஸ்டு 2 1 மார்க் கேட்பாங்க அண்ட் கம்புக்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. பிடிஏ கொஸ்டின்ல இருந்து அந்த பிடிஏ கொஸ்டின் பேங்க்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டூ யூ நோல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. நோட், மோர் டு நோ, சம்மரி, பிஒய்க்யூஸ் இது எல்லாத்துல இருந்துமே கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால நீங்க சென்டம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் படிக்கிறதுல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கிற தியரமா இருக்கட்டும், நோட்டா இருக்கட்டும், ப்ரூஃபா இருக்கட்டும், சம்மரியா இருக்கட்டும், ஃபார்முலாஸா இருக்கட்டும் எல்லாமே நீங்க ஹேண்ட் ரிட்டனா எழுதி வச்சு நீங்க படிச்சுக்கிட்டே இருங்க. சரியா, டெய்லியுமே ஒரு கான்செப்ட் மாதிரி படிச்சுக்கிட்டே இருங்க. அப்பதான் நம்மளால மேக்ஸ்ல 1 மார்க்ல ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஸோ இதுல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க் வந்து பாத்துடலாம். 2 மார்க் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 21ல இருந்து 30 வரை கேட்பாங்க. அண்ட் இந்த 2 மார்க் 3 மார்க் வந்து பாத்தீங்கன்னா எய்தர் 2 மார்க் ஈஸியா இருந்தா 3 மார்க் டஃபா கேட்டுறாங்க ஒவ்வொரு வருஷமும். 3 மார்க் ஈஸியா இருந்தா 2 மார்க் கஷ்டமா கேட்டுறாங்க. ஸோ இது ரெண்டுமே ஈஸியா இருந்தா 1 மார்க்குக்கு ஆப்பு வச்சிடுறாங்க. ஸோ அதனால நமக்கு எப்படினாலும் கேட்கலாம். ஓகேவா. ஸோ 2 மார்க் வந்து 21ல இருந்து 30 வர கொஸ்டின் நம்பர். இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின் கொடுத்துட்டு 7 கொஸ்டின் அட்டன் பண்ணும். இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின் கட்டாயமா இருக்கும். பட் நமக்கு 2 மார்க் வந்து இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ல கொஞ்சம் ஈஸியா தான் கேட்டிருக்காங்க 2 மார்க். ஸோ அதனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 கொஸ்டின் 14 மார்க் தான். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 6 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். 7 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் கம்பல்சரியா, கொஸ்டின் நம்பர் 30 வந்து கம்பல்சரியா. அந்த 30 தவிர்த்து மீதி கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இன்கேஸ் கம்பல்சரி கொஸ்டின் அட்டன் பண்ணணும் அப்படின்னா கிரியேட்டிவா தான் இருக்கும், கான்செப்ட்ல கிளாரிட்டி இருக்கணும். ஓகேவா. இதே தான் 3 மார்க்குக்கும். 3 மார்க் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். ஸோ இந்த வாட்டி 3 மார்க் வந்து ரொம்ப கஷ்டமா தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 கொஸ்டின் 7 கொஸ்டின் அட்டன் பண்ணுமா, அதுல ஒண்ணு கம்பல்சரி. ஸோ அப்போ 6 கொஸ்டின், 6ல 5 கொஸ்டின் வந்து 5ல இருந்து 4 கொஸ்டின் வந்து நமக்கு ஈஸியா கேட்டுருவாங்க. மீதி ஒரு கொஸ்டின் வந்து கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான் இருக்கலாம், அந்த மாதிரி கூட கேட்கலாம். அது மாதிரி புக் பேக்ல இருக்கிற கொஸ்டினே, அதாவது எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ல இருக்கிற கொஸ்டினே நம்பர் மாத்தி கூட கேட்பாங்க. ஓகேவாப்பா. ஸோ இதுல வந்து 31ல இருந்து 48 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 10ல இருந்து 7 கொஸ்டின். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 4 to 5 கொஸ்டின் ஈஸியா இருக்கும், ஒரு கொஸ்டின் ட்விஸ்டடா இருக்கும், இன்னொரு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டினா கூட இருக்கலாம். அண்ட் ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வந்து டஃபா தான் இருக்கும், கிரியேட்டிவா தான் இருக்கும். இது ஷியோர். இது 21 மார்க்கு இருக்கு. நெக்ஸ்ட் 5 மார்க் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு, ஒரு சில பேருக்கு ஈஸியாவும் இருக்கும், ஒரு சில பேருக்கு டஃபாவும் இருக்கிற செக்ஷன் தான் இந்த 5 மார்க். இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 41ல இருந்து 47 வரை. ஸோ இதுல வந்து 41 எய்தர் ஏ ஆர் பி அது ரெண்டு தான் அட்டன் பண்ணணும். ஸோ ஏ அண்ட் பி இது எய்தர் ஆர் சாய்ஸ்ல தான் இருக்க போது. இதுலயுமே கிரியேட்டிவ் கேட்பாங்க. ஸோ நான் 41 கொடுத்துருக்கேன், அந்த 41 கொஸ்டின் நம்பர்ல மட்டும் இல்ல 41லன்னு சொல்லிட முடியாது. ஆனா ஏதோ ஒரு கொஸ்டின்ல ஏவும் கிரியேட்டிவ் பியும் கிரியேட்டிவ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷமா இதே ஒரு பேட்டர்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷமுமே நமக்கு கிரியேட்டிவா 5 மார்க் கேட்டிருந்தாங்க இதே பேட்டர்ல. அண்ட் போன வருஷமுமே இதே பேட்டர்ல தான் கிரியேட்டிவ் கொஸ்டினும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, அப்ப இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்குதா. ஸோ நமக்கு 35 மார்க் 5 மார்க் வந்துடும். ஸோ இப்போ 1 மார்க் எப்படி படிக்கணும், 2 மார்க் எப்படி படிக்கணும், 3 மார்க் எப்படி படிக்கணும், 5 மார்க் எப்படி படிக்கணும், ஒரு கிளாரிட்டி தருது. ஸோ இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சா போதுமா. இதுக்கான ஆன்சர் நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. பட் என்ன பொறுத்த அளவுக்கு நோன் தான் நான் சொல்லுவேன்.
ஏன்னா நமக்கு புக் பேக் 1 மார்க், எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் புக்ல இருக்கிறத ஃபுல்லா பார்த்தாலுமே நம்மளால சென்டம் எடுக்க முடியாது. கிரியேட்டிவா கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால இதுக்கான ஆன்சர் நோ. ஓகேவா? இப்போ ஸ்டடி பிளான் வந்துடலாம். ஸோ இதை நீங்க இதுல ஏதாவது ஒரு பேப்பர்ல எழுதி உங்களுடைய ஸ்டடி டேபிள்ல இல்லைன்னா உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியுற இடத்துல ஒட்டிருங்க. ஸோ இது வந்து ஏப்ரல் மந்த் கரெக்டா? ஸோ ஏப்ரல் மந்த்ல ஃபுல்லா நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா, ஃபுல்லா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசிக்ஸ் வீடியோஸ் வரும். ஸோ அந்த பேசிக்ஸ் வீடியோ பார்த்து ஒவ்வொரு இதுக்குமான லெக்சர்ஸை பார்த்து நான் அதுக்கு உங்களுக்கு கொஸ்டினும் கொடுப்பேன். ஸோ ஹோம்ஒர்க் மாதிரி கொடுப்பேன். ஸோ அந்த ஹோம்ஒர்க்கை நீங்க சால்வ் பண்ணி அப்படி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம அந்த ஏப்ரல் மந்த் ஃபுல்லா பேசிக்ஸே படிச்சிடலாம். ஸோ மே மந்த் வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 1 and 2 படிக்கணும். ஜூன் மந்த் வந்து பாத்தீங்கன்னா 3 and 4 சாப்டர் 1 and 2. ஸோ இது வந்து சாப்டர் 1ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்க, எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்க. சாப்டர் 2ல இருந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 1ல இருந்து வந்து பார்த்தோம்னா 2 1 மார்க் கேட்பாங்க, ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க் கண்டிப்பா வந்துடும். 13 மார்க் கிட்ட வந்துடும் சாப்டர் 1ல இருந்து. அண்ட் 2ல இருந்து இதே தான். 3 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர் 3 சொல்லிடவே முடியாது. 3ல இருந்து 5 மார்க் கேட்கறது ரேர் கேஸ் தான். ஓகேவா? அண்ட் 4 வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர்னு சொல்லலாம். ஓகேவா? 5th சாப்டர் ஜூலைல வந்து பார்த்தோம்னா 5th சாப்டர் படிக்க போறோம். அண்ட் நமக்கு இதுலதான் ஃபர்ஸ்ட் மிட்டம் இருக்க போகுது. கரெக்டா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மிட்டம்கான ரிவிஷன் சாப்டர் 1 2 3 4 சிலபஸா இருக்கும். இந்த 1 2 3 4 ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணா முடிஞ்சுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 5th சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 5 மார்க் கேட்க போற சாப்டர் இது. அண்ட் இதுலயுமே ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க், 2 5 மார்க் அண்ட் 1 or 2 1 மார்க் கூட கேட்பாங்க. ஆகஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே ரொம்ப முக்கியமான சாப்டர். 6th சாப்டர் 7th சாப்டருமே ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். 2 5 மார்க் கேட்க போற சாப்டர். ஓகேவா? ஸோ இதை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க 6th and 7th ஆகஸ்ட்ல. அண்ட் செப்டம்பர்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குவார்டர் எக்ஸாம் வந்துடும். ஸோ அப்போ 8th சாப்டர் வரை படிச்சுட்டு ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிருங்க. ஸோ இந்த 3rd சாப்டர் 8th சாப்டர் ஒரே கேஸ் தான். 5 மார்க் கேட்கறது ரொம்ப ரேர் தான். ஓகேவா? ஸோ ஆனா இதை வந்து லாஸ்டா பார்த்தாலும் சரி, இப்ப நான் கொடுத்த டேட்லயும் பார்த்தாலும் சரி. அண்ட் குவார்டர்லிக்கான வால்யூம் 1 ரிவிஷன் பண்ணிருங்க. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர்ல 9th சாப்டர் 10th சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், 2 5 மார்க் கேட்கலாம். 2 மார்க் 3 மார்க்குமே 2 கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. 1 மார்க் வந்து 2 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த சாப்டர் வந்து 13 to 15 மார்க் கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நவம்பர் மந்த் வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 11 and 12 பார்க்க போறோம். ஸோ 11 and 12 ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். ஓகேவாப்பா? அண்ட் டிசம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஆஃபல் எக்ஸாம் வரும். கரெக்டா? ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிருங்க. அண்ட் ப்ரீ போர்டு எக்ஸாம் மாதிரி, ப்ரீ பப்ளிக் எக்ஸாம் மாதிரி ஏதாவது ஒரு டெஸ்ட் எழுதி பாத்துருங்க. அண்ட் ஜான்வரில இருந்து மார்ச் வரை ஃபுல்லா ரிவிஷன் பண்ணுங்க. வால்யூம் 1 வால்யூம் 2 ரிவிஷன் பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பர் பாருங்க. இது எல்லாத்தையுமே நீங்க சால்வ் பண்ணி பார்த்தா டேம் ஷியரா உங்களால சென்டர் ஈஸியாவே எடுத்துடலாம். ஓகேவா? ஓகே பசங்களா? ஸோ இல்ல நான் கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்லிருங்க. ஸோ உங்களுக்கு லைவ்ல டீச் பண்ணவா பேசிக்ஸ், நான் வீடியோல டீச் பண்ணவான்னு மறக்காம சொல்லுங்க. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் டீச் பண்ணுவேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.